இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த லேடியை எங்கேயுமே காணும், அந்த காரையும் காணும். ஒருவேளை வேகமா போயிருப்பாளான்னு என்ன ஏமாத்திட்டு போயிருக்கா. அப்படின்னா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் அவளை ஃபாலோ பண்ணி வரங்கிற விஷயம். அப்ப இந்நேரம் அவங்க அலர்ட் ஆயிருப்பாங்க. இப்ப லக்ஷ்மியை எப்படி தேடுறது? ரிஷி என்ன இன்னும் காணோம்? இந்நேரம் அவன் நிச்சயமா இங்க வந்திருக்கணுமே. ஐயோ கடவுளே, தப்பான ரூட்டுக்குள்ள போயிட்டானா என்ன? இப்ப என்ன பண்றது? சரி பரவாயில்ல, அவன் எப்படியும் வந்துருவான். என்ன நிச்சயமா தனியா விட்டுற மாட்டான். அவன் வரதுக்குள்ள நான் மலிஷ்கா உள்ளதான் இருக்காளா இல்லையான்னு போய் பார்த்துடுறது நல்லது. லொகேஷன், லக்ஷ்மியோட லொகேஷனை ஃபாலோ பண்ணி அந்த வழியா போறேன். லொகேஷன் காட்டுது. ஓ நோ 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 நோ, இல்ல 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 இல்ல. ச்சே, போன் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ரிஷி ப்ரோ, நான் அவருக்கே ஃபோன் பண்றேன். ஸ்விட்ச் ஆஃபா? பேட்டரி காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்ப எப்படி அவருக்கு கால் பண்ணி பேசுறது? ரிஷி ப்ரோ கான்டாக்ட் பண்ணனும்னா இப்ப என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. ஆயுஷ், நீ இங்கேயா இருக்க? உன் அன்னைக்கு உதவி பண்றதுக்கு நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல நான் நினைச்சுக்கிட்டு ஐயோ இருந்தேன். பாட்டி, நான் என்ன பண்றது சொல்லுங்க? எப்படி உதவி பண்றதுன்னு தெரியாம நானே சரி முழிச்சிட்டு இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம் மனச தளர விடாத. நீ நீ ரிஷிக்கு ஃபோன் பண்ண? இப்பதான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண. அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, பேட்டரி காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ. லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ண? ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. அட ஆமா, ஒன்னா தானே இருப்பாங்க. நான் அன்னைக்கு ஃபோன் அடிக்கிறேன். கரெக்ட் 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 கரெக்ட். நோ, இப்ப வந்தது யாரு? கண்டிப்பா இது பல்வேந்தரா இருக்காது. என்ன இது அமரிங் டவுன் இல்ல? ரிஷி வந்துட்டானா? ஷிட், இப்ப நான் என்ன செய்ய? ஹலோ ஆயுஷ், எல்லாம் ஓகே தான். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அண்ணே, என்னாச்சுடா? அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு கட் பண்ணா? அதானே, ஏன் அப்படி பண்ணாங்க? ஐயோ கடவுளே, இந்த ரிங் டோன் யாருக்காவது கேட்டிருக்குமோ? சரி, சைலண்ட்ல போட்டுடுறேன். லக்ஷ்மியா? லக்ஷ்மி வந்திருக்கா? அப்ப ரிஷியும் கூட வந்திருக்கானா? லக்ஷ்மி தான் இருக்கா. நோ ரிஷி. ரிஷிய பல்வேந்தர் ஏமாத்தி இருக்கான். அதான் ரிஷி வேற எங்கேயோ போயிட்டான். இப்ப வெறும் லக்ஷ்மி மட்டும் தான் இங்க இருக்கா, தனியா இருக்கா. இவளை பல்வேந்தரால கூட்டிட்டு வர முடியல, ஆனா இவளே வந்துட்டா. ஆனா இவ எப்படி வந்தா? இந்த இடம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? எனிவே forget it. எப்படி வேணா வந்திருக்கலாம். எனக்காக தான் வந்திருக்கா. என் கணவன் நினைவாக்கா வந்திருக்கா. You are dead now, லக்ஷ்மி. இதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். நேரா போலீஸ்க்கு போயிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன். என்னை எப்படி கிட்னாப் பண்ண, அதுக்கப்புறம் என்னை எப்படி அடிச்ச, அதோட என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது உனக்கு அடிபட்டு நீ இறந்து போயிட்ட. வா, நினைச்சு பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கே. இது மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஃபைனலா லக்ஷ்மி இறந்து போயிடுவா. உண்மையிலேயே உனக்கு தைரியம் தான் லக்ஷ்மி. சரி, நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க.
சரி, நான் என்ன செய்யறதுன்னு பாக்குறேன். அட என்ன இது சார் ஃபோனை வைக்கவே மாட்டேன்றாரு. எப்படியாவது இந்த மலிஸ்கா கேஸை முடிக்கணும்னு பார்க்குறேன். அப்போதான் எனக்கு லீவு கிடைக்கும். லக்ஷ்மிக்கு இவர் கொடுத்த நேரமும் இப்போ முடிய போகுது. அவளை அரெஸ்ட் பண்ணி கேஸை முடிச்சிடணும். ஏய், யாரு நீ? மலிஷ்கா, மலிஷ்கா எங்க இருக்கா? சொல்லு, மலிஷ்கா எங்க இருக்கா? நீங்க தான் அவளை கடத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அங்க இருந்து நான் இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேன். ஆனாலும் அந்த காரை பார்க்க முடியல. ஐம் ரியலி சாரி லக்ஷ்மி. நீ அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. ஆனா என்னால இங்க எதுவும் பண்ண முடியாம இருக்கு. ஆனா அந்த கார்ல புர்கா போட்ட ஒரு லேடி இருந்தால, அண்ட் அவ கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எந்த ஐடியாவும் இல்ல. ப்ளீஸ் காட், லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ். இப்ப நான் எங்க போறது? எனக்கு எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. லக்ஷ்மியை எப்படி காப்பாத்துறது? ஒரு வேலை பண்றேன். அடுத்து எந்த டர்ன் வருதோ அங்க நான் திருப்பிடுறேன். அந்த ரூட்ல தேடுறேன். ஒரு வேலை பண்றேன். இங்க இருந்து நடந்தே போறேன். பல்விந்தர், எங்கடா ஓடுற? எங்க இருக்கா லக்ஷ்மி? எங்க மலிஷ்கா? எங்க? நீ இங்கதான் இருப்பன்னு தெரியும்டா. ஓவரா பண்றடா. உன்னை கொலை பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்க. இனஃப் ஆஃப் இட். ரொம்ப டிராமா பண்ணிட்டா. இப்போ ஒரே ஒரு தாக்குதல்ல இவளோட கதையை முடிக்கணும். மரியாதையை என்கிட்ட சொல்லு. யார் நீ? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. என்ன கொலை பண்ண போறியா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் நான் உன்கிட்ட சொல்றேன், நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். மலிஷ்கா எங்க இருக்கா அதை மட்டும் சொல்லு. உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க? என்ன எதுக்காக கிட்னாப் பண்ணாங்க? நீங்களே யாரு? நான் எப்படி பேசுவேன்? நான் பேசினா என்னோட குரலை கண்டுபிடிச்சிருவியே லக்ஷ்மி நீ.